Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 33 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் டீம் தான் வந்து பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசா பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப அவன் மைண்ட்ல வந்து நினைச்சு பார்க்கறான் ரொபர்ட்டோட புக்ல 52 பக்கத்துல என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது சரியா. அதனால ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கறான். ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவர் வந்து சுபாசாவை மிட்ஃபீல்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா 10வது பேஜ்ல மிட்ஃபீல்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. அடுத்து 11வது பேஜ்ல சவுத் அமெரிக்கன்ஸ் மாதிரி எப்படி ட்ரிபிளிங் பண்ணணும் அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. சுபாசா அவன் பக்கத்துல ரெண்டு டிஃபெண்டர்ஸ் டாஜ் பண்ணி முன்னாடி வந்து பால் வந்து நீட்டா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நீட்டாக்கு பக்கத்துல உடனே கல்ஸ் வேமா ஓடி வந்து அக்ரெசிவா ஒரு டேக்கிள் பண்ணி பால ஸ்டீல் பண்ணிடுறான். வாகபேசிங் கல்ஸ் வரும்போது நினைக்கிறேன் நான் வந்து எப்பவும் டிஃபென்ஸ்ல எங்க டீம்ல ஸ்ட்ராங்கா இருப்பேன், அஃபென்ஸ்ல வந்து சினேடர் பாத்துக்கிடுவான். ஆனா ரொம்பவே க்ளோஸான கேம்ஸ்ல மிட்ஃபீல்டரா இவனுமே வந்து அவனோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்கான். இதுவரை கல்ஸ் சீரியஸா ஒரு கேம் விளையாண்டா அப்படின்னா அவன் எப்படி விளையாடுவான்னு சொல்லிட்டு எனக்கோ இல்ல சினேடருக்கோ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்ட்டு வாகபேசி நினைக்கிறேன். ஃபர்ஸ்டா கல்ஸ் வந்து சானோ ரொம்பவே ஈஸியா டாஜ் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். அடுத்து மிசாகி உள்ள போந்து அவன் கிட்ட இருந்து பால பிளாக் பண்ண பாக்குறான். அந்த பால் இவங்க ரெண்டு பேர் காலையும் பட்டு வானத்துல பறக்கிறப்ப நீ ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்ஸ் சொல்றான். அந்த பால மார்க்கஸ் வந்து அவன் தலையிலே தட்டி விட்டுறான். பாலுமே இப்ப கோலுக்கு பக்கத்துல செனடர் கிட்ட வருது. அவன் பெனல்டி ஏரியாக்கு வெளிய இருந்தே ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். அவன் பெர்ஃபெக்ட்டா அவனோட ஃபயர் ஷாட்டை லெஃப்ட் சைடு கார்னர் எய்ம் பண்ணி கிக் பண்றான். பாலுமே செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் வாகபேசி ஜம்ப் பண்ணி அந்த பால் வந்து பஞ்ச் பண்ணி விட்டுறான். செனடரும் நினைக்கிறேன் ரொம்பவே இம்ப்ரெசிவ் வாகபேசி. நான் வந்து உனக்கு பிராக்டிஸ்ல வந்து 50% உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஆனா கேம்ல வந்து நீ வந்து இன்னுமே சீரியஸா தான் இருக்கிற. அதனாலதான் நீ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாகபேசி பால பஞ்ச் பண்ணி விட்டதுல இப்ப ஜெர்மனி டீமுக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. கல்ஸ் தான் ஃப்ரீ கிக் பண்ண போறான். அவன் யாருக்கு பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்துலயே பால் வந்து கொடுக்குறான். டைரக்டா கோல் கேம் பண்ணிட்டான் போல அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பால் கொஞ்சம் மெதுவா வந்து ஈஸியாக்கி அவன் தலையில தட்டி விட்டு கிளியர் பண்ணிடுறான். அந்த கிளியரான பால் சினேடர் வந்து ஜப்பான் டீமோட டிஃபெண்டர்ஸ் 3 பேர் வர்றதுக்குள்ள டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். ஆனா அவன் வந்து கோலுக்குலாம் ஷூட் பண்ணல. அது வந்து பாஸ் மாத்தி செஸ்டருக்கு தான் கொடுத்துருக்கான். செஸ்டர் வந்து இப்ப ஃப்ரீயா தான் இருக்கான். அவன் ஷூட் பண்ணிடலாம் சொல்லிட்டு நினைக்கிறப்ப மிசாகி உள்ள வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணி விட்டுறான். அதனால வாகபேசிக்கு ஈஸியாவே கேட்சா போயிருது. மிசாகி நினைக்கிறேன் ஜெர்மனி வந்து இப்ப இன்னுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சல இருந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் நேரம் டிஃபென்ஸ்ல இருக்கதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சுபாசா இப்பதான் அவன் பேஜ் நம்பர் 20 வரைய வந்திருக்கான். பேஜ் நம்பர் 20ல வந்து பிரேசில் இருக்க ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி ஆடுவாங்க அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. வாகபேசி இப்ப பால தூக்கி டாக்கஸ் கிட்ட த்ரோ பண்றான். டாக்கஸ் கிட்ட போன மறு செகண்டே செஸ்டர் உள்ள போந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படியே அவங்க பாஸ் கொடுத்து ஒரு பிளேயர் வந்து மிட் ரேஞ்சில இருந்து பால் வந்து ஷூட் பண்றான். பட் அதெல்லாம் ஈஸியாவே வாகபேசி கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து மார்கஸ் ஹெட்ஷாட் அடிச்சு ஷூட் பண்றான். அதையுமே வாகபேசி கேட்ச் பண்றான். அதுக்கடுத்து இன்னொரு பிளேயர் வந்து ஷூட் பண்றான். அதையுமே வாகபேசி கேட்ச் பண்றான். செனேடர் தவிர வேற எவனாலும் மார்க்கிங்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நான் வந்து கண்டிப்பா அதை தடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி வாகபேசி நிக்கிறான். அடுத்து செஸ்டர் கிட்ட பால் இருக்கப்ப அவன் வந்து எந்த பக்கம் போக விடாம ஜப்பான் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் சாலிடா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கல்சே செஸ்டர் கிட்ட இருந்து பால் ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். கல்ஸ் வாகபேசிக்கு பக்கத்துல ஓடி வந்தோனே வாகபேசி வந்து பவர்ஃபுல்லா கிக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். எல்லா பாலுமே வந்து ஃபுல் ஃபோர்ஸோட வராது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பால் அப்படியே ஸ்கூப் ஷாட் மாதிரி லைட்டா கிக் பண்ணி விட்டுறான் வாகபேசியோட தலைக்கு மேல. வாகபேசி இவன் ஃபோர்ஸ் அடிப்பான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்ததுல பால் வந்து இவன் தலைக்கு மேல கூட அப்படியே ஸ்லோவா பின்னாடி போக ஆரம்பிக்குது. வாகபேசி பதறி அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி வேமா ஓடி போக ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் டைவ் அடிச்சு பால் முடிஞ்ச வரை ரீச் பண்ண ட்ரை பண்றான். அவனோட ஃபிங்கர்ஸ்ல மட்டும் பட்டு பால் வந்து கொஞ்சம் டைரக்ஷன் மாறுது. கோலை நோக்கி போய்கிட்டு இருந்த பால் வந்து அப்படியே கோல் போஸ்ட்டுக்கு சைடுல கூட வெளியே போய் விழுந்துருது. நல்ல வேளையா கோல் உழுகல. இதனால இப்ப ஜெர்மனி டீமுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. அவங்க பிளேயர் கிக் பண்றான். அந்த பால் மார்கஸ் கல்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஜம்ப் பண்ணி தலையில வாங்குறதுக்கு ஃபர்ஸ்டா வராங்க. பட் அதுக்கு முன்னாடி வாகபேசி ஜம்ப் பண்ணி அந்த பால கேட்ச் பண்ணிடுறான். வாகபேசி நேரா பால தூக்கி சுபாசா கிட்ட தான் பாஸ் பண்றான். எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு ரொபர்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சுக்கிட்டே பால ரிசீவ் பண்றான். அவன் அப்படியே ட்ரிபிளிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து காட்டகிரி கிட்ட ரொபர்ட்டோ கொடுத்த புக்கை வந்து காட்டி இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஞாபகம் இருக்காது எந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டலாம். அதனால ரொபர்ட்டோ தான் கண்டிப்பா இதை சொல்லிருக்கணும் அவர்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ரொபர்ட்டோ வந்து பிரேசிலுக்கு போகல, என்னோட மேட்ச் இங்கதான் எங்கேயோ இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான் சுபாசா. சினேடர் அதை பார்த்துட்டு பயந்துட்டு நான் இப்ப கண்டிப்பா பின்னாடி போய் ஆகணும், எனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது இவன் ஏதோ புதுசா பண்ண போறான்னு சொல்லிட்டு நான் இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப சுபாசாவை நோக்கி ஓடுறான். சுபாசா சிரிச்சுக்கிட்டே ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி அழகா கிராஸ் பண்ணிட்டு இப்ப முன்னாடி ஓடி வரான். அடுத்து 3 டிஃபெண்டர்ஸ் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பேஜ் நம்பர் 52ல ரொபர்ட்டோ எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபுட்பால் எந்த அளவுக்கு ஃபன் அப்படின்றத பத்தி தான் சொல்லி இருந்திருக்காரு. அப்ப ரொபர்ட்டோவும் கேட்டிருப்பாரு சுபாசா இந்த ஃபுட்பால் வந்து எதுக்காக நீ ஃபன்னு சொல்லிட்டு நினைக்கிற? ஃபுட்பால் வந்து ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்குமே பாப்புலரான ஒரு கேம் தான். ஆனா என்னோட பார்வையில இது வந்து அது மட்டும் கிடையாது. இது வந்து இன்னுமே அதை தாண்டின ஒரு ஃப்ரீடம் மாதிரி நான் இதை பாக்குறேன். நீ பிச்சுக்குள்ள இருக்கிறப்ப உன்னோட கோச்சோட அட்வைஸ் எதுவும் நீ கேட்க முடியாது. அவரோட சயின்ஸ்ல நீ வந்து எதுவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அங்க வந்து நீ மட்டும் தான் விளையாட போற. ஜஸ்ட் நீயே அப்புறம் உன்னோட டீம்மேட்ஸ் நீங்க எல்லாருமே தான் வந்து பால ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போறீங்க. ஃபுட்பால்ன்றதே ஒரு ஃப்ரீடம். நீ வந்து இப்ப மிட்ஃபீல்ட் ரைட்டர்னா நீ வந்து என்ன பண்ணுவ சுபாசா? நீ என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லவா? நீ வந்து லிட்டரலி என்னனாலும் பண்ணலாம். நீ நினைச்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். நீ ஃபீல்டோட மிடில் நிக்கிறதுனாலே பாஸ் பண்ணலாம், ட்ரிபிளிங் பண்ணலாம், ஷூட் பண்ணலாம். இப்படி ஃபுட்பால்ல தேவையான எல்லாத்தையுமே நீ வந்து பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீ வந்து பாஸே ஃப்ரண்ட்ல கொடுக்கலாம், பேக்ல கொடுக்கலாம், சைடுல கொடுக்கலாம். அதே மாதிரி தான் ட்ரிபிளிங்குமே. அதனால சுபாசா ஃபுட்பால்ன்றதே ஒரு ஃப்ரீடம். நான் லவ் பண்ற ஃபுட்பால் அப்படிப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ சொல்லியிருப்பாரு. சுபாசா அப்பதான் இந்த ஃபுட்பால் எந்த அளவுக்கு ஃபன் ஆனது அப்படின்றத பழைய மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கான். அவன் வழியில வந்து 3 டிஃபெண்டர்ஸையும் ஒருத்தரே அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு ஈஸியாவே முன்னாடி ட்ரிபிளிங் பண்ணிட்டு வந்துடுறான். அப்போ சுபாசாக்கு பின்னாடி கல்ஸ் அவனை ஸ்டாப் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆமா ஃபுட்பால்ன்றது ஃப்ரீடம், நான் வந்து என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்ப அவங்க கோல் நோக்கி ஓடி போக ஆரம்பிக்கிறான். கல்ஸுக்குமே ஒண்ணுமே புரியல, இவன் என்னதான்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இவன் பின்னாடி மறுபடியும் ஃபாலோ பண்ணி வரான். அந்நேரம் சுபாசா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் அவங்க கோல் கீப்பர் பக்கமா திரும்பிடுறான். அப்படியே திரும்ப வேகத்துக்கு அவனோட டிரைவ் ஷாட்டையுமே கிக் பண்ணிடுறான். அந்த பாலுக்கு டியூட்டர் வழக்கம் போல ரியாக்ட் பண்ணிடுறான். ஆனா அந்த பால் வந்துட்டு ஷார்ட்டா இல்ல மிசாக்கி அந்த பக்கம் தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான்.
மிசாகி அந்த பால் வந்துகிட்டு இருக்கப்ப டைரக்டாவே வந்துட்டு பால் வந்துட்டு கிக் பண்ணிடுறான். ஆனா அதையுமே டியூட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டா கேட்ச் பண்ண முடியலனா கூட அவன் எல்போ வச்சே தடுத்து விட்டுறான். அப்போ கிரவுண்ட்ல விழுந்து அந்த ஃப்ரீ பால சுபாஷா தான் எடுக்கிறதுக்கு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் இவனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினடர் கரெக்டா இப்ப அவனுக்கு முன்னாடி வந்துடுறான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு ஷூட் பண்றான். இவனுமே வந்துட்டு கால வைக்கிறான். ரெண்டு காலையுமே பவர்ஃபுல்லா பால் வந்துட்டு படுது. ரெண்டு பேராலுமே ஒருத்தரோட ஒருத்தர் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் பண்ணவே முடியல. ரெண்டு பேருமே அப்படியே பறந்து போய் கீழே விழுகுறாங்க. பால் வந்துட்டு கிரவுண்ட்ல சரியா ஷேக் ஆகிட்டு இருக்குது. திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து பால் எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப கல்ஸ்மே நடுவுல வந்து பால் தள்ளிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அந்த பால் வந்துட்டு ரொம்பவே ஷேக் ஆகிட்டு இருக்குது. எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ சுபாஷ் வந்துட்டு அந்த பால் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி பால் தள்ளிட்டு வந்துடுறான். சுபாஷா இப்ப கோல் கீப்பர் கூட ஒன்னு வந்துடுறான். இப்ப என்னை பார்க்கிற பேரிட்ட நான் வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண பொசிஷன் எடுக்கிறான். ஆனா அவன் பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவனோட கால் வந்துட்டு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப சினிடர் கூட வந்துட்டு பால சேர்ந்தாப்ல கிக் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஒரு இம்பாக்ட் தான் அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. இப்ப என்னால கண்டிப்பா இப்ப பவர்ஃபுல்லா ஷூட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அதே பொசிஷன்ல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறான். ரொபர்ட்டோவும் புரிஞ்சுக்கிறாரு இவன் வந்துட்டு சினிடர் கூட இப்ப நடந்த கிளாஸ்னால தான் இப்படி ஆயிருக்குது. இருந்தாலும் சுபாஷா நீ வந்துட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. இது வந்து நான் என்னோட நோட்ல எழுதல. இருந்தாலும் நீயா தான் வந்துட்டு இப்ப ஏதாவது முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சுபாஷாவும் டியூட்டர் பக்கத்துல வந்தோடனே அவன் ஷூட் பண்ற மாதிரி வந்து பால் அப்படியே அவன் ஏர்ல சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பேக்ல பாஸ் பண்ணி விட்டுறான். இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பவர் வச்சு என்னால கண்டிப்பா ஷூட் பண்ணிக்க முடியாது. அதனால நான் வந்துட்டு எங்க டீமோட ஏச நம்பியே இதை விட்டுறேன். கோஜிரோ நான் வந்துட்டு உன்னை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கோஜிரோ கிட்ட தான் பாஸ் பண்ணிருக்கான். சுபாஷா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு சிங்கிள் சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். இவங்க கூட தோத்ததுக்கு கண்டிப்பா நாங்க ரிவெஞ்ச் வாங்கி ஆகணும். நான் கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் மொத்தமா இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொசிஷன் எடுக்கிறான். அப்போ சினிடர் அந்த பால் தடுக்கிறதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறேன். என்னோட வழியில வராத சினிடர் அப்புறம் நான் உன்னையவே சதச்சிட்டு போயிருவேன் அப்படின்ட்டு கோஜிரோ சொல்றான். இவனுக்கு வந்துட்டு அவனோட கால் பயங்கரமா வலிக்குது. இப்ப சுபாஷா கூட எத்துனது இல்ல. கோஜிரோ வந்துட்டு அந்நேரம் அவனோட நியோ டைகர் ஷாட்டை செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்றான். சினிடரோட வயிற்றிலே பட்டு பால் வந்துட்டு அவனை பறக்க விட்டுட்டு முன்னாடி வருது. அந்த பவர்ஃபுல்லான ஷாட்டை கூட டியூட்டர் வந்துட்டு ஒத்த கையை வச்சு முடிஞ்சவள பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் தடுக்கிறதுக்கு. ஆனா அந்த பால்ல இருக்க ஸ்பின் வந்துட்டு சுத்தமா நிக்கிறதாவே இல்ல. டியூட்டரோட கையவே பிரிச்சுக்கிட்டு பால் வந்துட்டு கோல்குள்ள போய் விழுகுது. கோல் விழுந்த மறு செகண்ட் டியூட்டர் வந்துட்டு அவனோட ஒத்த கையை பிடிச்சிட்டு முட்டி போட்டு உட்காந்துறான். சரியான வலியா வலிக்குது அந்த கை மட்டும் அவனுக்கு. செகண்ட் ஹாஃபோட 10 நிமிஷத்துல ஜப்பான் டீம் வந்துட்டு ஃபைனலி ஜெர்மனி டீமோட ஒரு பாயிண்ட் இப்ப லீடிங் வந்துடுறாங்க. எல்லா ஜப்பான் பிளேயர்ஸுமே வந்து நம்ம ஃபைனலி இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. சுபாஷா வந்துட்டு ரொபர்ட்டோ நீங்க இந்த மேட்சை பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கதான் நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. நான் வந்துட்டு சாதிச்சிட்டேன். நாங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் இப்ப லீடிங் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அந்த பேஜ் நம்பர் 52 சொன்ன மாதிரி நீ வந்து லேண்டோ சுபாஷா எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஃபுட்பால்ன்றது ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜெர்மனி டீம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, கவுண்டர் அட்டாக் கொடுக்கிற விதத்துல கேம்ல வந்து மறுபடியும் டைப் பண்ணுவாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேம்ல வேற இன்னும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அடுத்த 20 நிமிஷம் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆக போகுதுன்றதை நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் guys.